வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு சுலபமான பணியாரம் செய்முறை. அதாவது கோதுமை மாவுல செய்யக்கூடிய உடனடி மசாலா பணியாரம் இன்னைக்கு பண்ண போறோம் நாம. இந்த மசாலா பணியாரம் செய்யறதுக்கு நமக்கு 15லிருந்து 20 நிமிஷம் இருந்தா போதும். இந்த பணியாரத்துல நாம சோடா சேர்க்காம பண்றோம். ஆனாலும் பாருங்க, இது நல்லா மிருதுவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பணியாரத்தை தவிர நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பணியாரம் செய்முறைகள் இருக்கு. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்முறைக்குள்ள போகலாம். நான் இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நாம தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்க போறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தயிர் வந்து இந்த மாவோட நல்லா கலந்துடணும். அதாவது ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா அடிச்சு கலந்துக்க போறோம். இப்ப நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கேன். இப்ப பாருங்க, கட்டிகள் இல்லாம நல்லா பக்குவமா கலந்தாச்சு. இதோட நாம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து இப்ப மறுபடியும் நல்லா இதை கலந்துக்க போறோம் நாம. மசாலா சேர்த்து நல்லா கலந்த பிறகு இப்போ நாம நறுக்கின வெங்காயம், துருவின கேரட்டு, கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம கலந்துக்க போறோம். இப்போ நான் என்ன அளவு எடுத்திருக்கேங்கிறத நீங்க மேல படத்துல பார்க்கலாம். இப்போ காய்கறிகள் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ சரியான பக்குவத்துல இருக்கு மாவு. இப்போ நாம இதை வந்து பணியாரமா ஊற்றி எடுக்கலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பணியார மாவை நம்ம எல்லா குழிகள்லையும் சேர்த்த பிறகு நம்ம தீயை வந்து நல்லா குறைச்சிடலாம். குறைச்சிட்டு நல்லா அடிப்பக்கம் பொன்னிறமாக வேகிற அளவுக்கு நம்ம வேக விடணும். மிதமான தீயில வேகும்போது தான் அது நல்லா அடிப்பக்கம் மொறுமொறுப்பாகவும் நல்லா வெந்து வரும் நமக்கு. அதனால பொறுமையாக இப்போ 1 நிமிஷம் 1.25 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. மிதமான தீயிலேயே மறுபக்கமும் நல்லா வேக விட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்து இதை பரிமாறலாம். தயிர் சேர்த்து பண்ணியிருக்கதால நம்ம சோடா சேர்க்காட்டிலும் இந்த பணியாரம் நல்லா மிருதுவாகவே வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் இதே மாதிரி நல்லா வேக விட்டாச்சு. இப்போ நல்லா பாருங்க, பந்து பந்தா பணியாரம் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பணியார மாவில் நம்ம வந்து வெங்காயத்தை அப்படியே சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வதக்கி கூட சேர்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கி இங்கே சேர்க்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். சுலபமான பணியாரம் செய்முறை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.